வணக்கம். 29/4/2026 ஏப்ரல் மாதத்திலே புதன்கிழமை. ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரையிலே 16ஆம் நாள். திரையோதசி மாலை 9 மணி 1 நிமிடம் வரை, பின்பு சதுர்த்ததி திதி. உத்திர நட்சத்திரம் காலை 12:26 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். இந்த திரையோதசி திதி என்ற உடனே பிரதோஷம் அப்படின்னு மைண்ட்ல வந்துடணும் எல்லாருக்கும். நந்தி தேவருக்கு பில்வ இலையினால் பூஜை செய்வது, பின்பு சிவபெருமானை வழிபடுவது, இது மிகுந்த உகசமான. முடிந்த வரைக்கும் நீங்க நல்லெண்ணெய் அபிஷேகத்துக்கு கொடுத்து, அபிஷேக பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுக்க, பிற தோஷம் அப்படின்னா எல்லா விதமான தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்துக் கொள்ளலாம். இது சிவ வழிபாடு அப்படின்னு மட்டும் இல்லாம வைஷ்ணவ வழிபாடுல இன்றைய நேரத்துல அந்த சாயங்கால வேலையில சந்தியா காலம் சொல்லக்கூடிய 5 மணிக்கு மேல நரசிம்ம பெருமான் வந்தார். சனநார மாத்திரத்திலே இரண்யனுடைய வதத்துக்காக வந்தார். பிரகலாதன் என்கிற குழந்தை கூப்பிட்ட உடனே அப்படிங்கிற விஷயங்களால நரசிம்ம பெருமானை இன்னைக்கு இந்த பிரதோஷ காலத்தில் வழிபடுவதும் சிறந்த பலன் உண்டு. இன்னைக்கு காலையில் நல்ல நேரம் 11-12, சாயங்காலம் 6-7, ராகு காலம் 12-1:30, யமகண்டம் 7:30-9, குளிகை நேரம் 10:12. வடக்கு பக்கம் போறவங்க பாலை சாப்பிட்டு போங்க. மேஷ லக்னத்துல சூரியன் 2 நாழி 11 வினாழி, 5:58 சூரியன் உதய நேரம். சதய பூரட்டாதி நட்சத்திரமான கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூரியன் உச்சத்திலே புதனுடன் சேர்ந்து மேஷராசியிலே, சுக்கிரன் ஆட்சியிலே அமர ரிஷபராசி, மிதுனத்திலே குரு, கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி கேது மீன ராசியிலும் இருக்க, அஸ்த நட்சத்திரம் என்கிற கன்னியா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கு. இன்றைய நாள்ல நந்தி வழிபாடு ரொம்ப முக்கியம். ரிஷபராசி நண்பர்களே, வெற்றிக்கான இலக்கை அமைதியாக பயன்படுத்தி கொண்டால் நல்லது. 5ஆம் இடத்துல சந்திரனுடைய சாரத்திலே இன்னைக்கு சந்திர பகவான் உட்கார்றார். கன்னிராசியில இருக்கார். 5ஆம் இடம், அங்கிருந்து பார்க்கக்கூடியது லாபம். ஆனா நிறைய விஷயத்தில் நீங்க என்னென்ன யோசிச்சீங்களோ எல்லாத்தையும் செய்யலாம். உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளேன்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா? அப்படி உங்களுடைய எனர்ஜியை நீங்க கேபிட்டலைஸ் பண்ணிக்கக்கூடிய டே. பிரதோஷ வழிபாடு சிறந்ததாக இருக்கும். 5, 7 அதிர்ஷ்ட எண். வாழ்க வளத்துடன்.